இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. கோவக்காய் 1/4 கிலோங்க. இது நான் வந்து ரவுண்டு ஷேப்லேயே அரிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வகையில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி அரிஞ்சிக்கணுமோ அது மாதிரி அரிஞ்சிடுத்துங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் தட்டி ஒரு 10 பல் வச்சுருக்கேன். சின்ன தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்குங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு சேர்த்திக்கலாங்க. அதிலே கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்திங்க. ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டுங்க. அது பொரிஞ்ச பிறகு அந்த பருப்பெல்லாம் கூட நல்லா பருப்படிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் எண்ணெயிலே இந்த அளவுக்கு வதங்கினாங்க. இந்த வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு காய் சேர்த்துக்கலாம். அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்குங்க. எண்ணெயில் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியல் பண்ணுறது. நல்லா எண்ணெயிலே வதக்கணுங்க. இப்போ நம்ம அதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை திரட்டி வச்சுட்டு நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. காய் வேகிற அளவுக்கு அப்புறம் பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்க மூடி வச்சுட்டு நடுவில் ஒரு முறை திறந்து கிளறி விடணுங்க. அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிக்கும். நடுவில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி போடுங்க. மறுபடியும் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது கோவக்காய் பார்த்தீங்கன்னா கேன்சர் குணப்படுத்தும், மஞ்சக்காமலை வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டு தணிக்கும், நீரிழிவு வராமல் தடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் இந்த காய் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. நீங்களும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த காயை வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.